ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெக்னிக்கல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸில் இன்வென்ஷன்ஸ் அண்ட் டிஸ்கவரிஸ்லாம் வந்துட்டு கேட்குறாங்க. அதுக்கும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. அப்புறம் இன்றைக்கான கொஷின்ஸு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஹெலிகாப்டரை யார் இன்வென்ட் பண்ணுறான்னு கேட்குறாங்க. ஆன்சர் பி, சிக்கோஸ்கை. செகண்ட் கொஷின், ஸ்டீம் இன்ஜினை யார் இன்வென்ட் பண்ணான்னு கேட்குறாங்க. ஆன்சர் பி, ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன். இவர் ஃபாதர் ஆஃப் ரயில்வேஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின், ஃப்ரெஷ் எக்கை சால்ட் வாட்டரில் வச்சோன்னா என்ன ஆகும்னு கேட்குறாங்க. அது ஃப்ளோட் ஆகும். ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஷின், கீழே கொடுத்துருக்கிறதுல எது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்னு கேட்குறாங்க. எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்னா ஹீட்டை அப்சர்வ் பண்ணும், எக்ஸோதெர்மிக்னா ஹீட்டை ரிலீஸ் பண்ணும். இதுக்கு ஆன்சர் சி, ஸ்வெட்டிங். நெக்ஸ்ட் கொஷின், இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி டொமஸ்டிக் பர்பஸ்க்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ வாட்டர் கன்சியூம் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் டி, 135 லிட்டர். நெக்ஸ்ட் கொஷின், கீழே கொடுத்துருக்கிறத மீட்டரில் கரண்ட்டு, வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ் இது மூணுத்தையும் எது மெஷர் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஆன்சர் டி, மல்டிமீட்டர். வோல்ட்டை வோல்ட்மீட்டர் மெஷர் பண்ணும், கரண்ட்டை அம்மீட்டர் மெஷர் பண்ணும், பவரை வாட்மீட்டர் மெஷர் பண்ணும். நெக்ஸ்ட் கொஷின், அம்மீட்டரை சர்க்கியூட்டில் எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் டி, சீரீஸாக கனெக்ட் பண்ணுவாங்க. வோல்ட்மீட்டரை பேரலாக கனெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின், அக்யூட் ஆங்கிள் எந்த டிகிரியில் இருக்குன்னு கேட்குறாங்க. அக்யூட் ஆங்கிள்னா குறுங்கோணம். இது 0லேருந்து 90 டிகிரிக்குள்ளே இருக்கணும். ஸோ ஆன்சர் பி, லெஸ் தென் 90 டிகிரி. அப்டியூஸ் ஆங்கிள்னா 90 டிகிரிக்கு மேலே இருக்கணும். ரைட் ஆங்கிள்னா எக்ஸாக்டாக 90 டிகிரியில் இருக்கணும். ஸ்ட்ரைட் ஆங்கிள்னா கரெக்டாக 180 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கணும். நெக்ஸ்ட் கொஷின், லிக்விடில் எப்படி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு கேட்குறாங்க. ஆன்சர் பி, கன்வெக்ஷன். லிக்விட், கேஸ் இதிலெல்லாம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அது கன்வெக்ஷன்னு சொல்லுவாங்க. சாலிட்லேருந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அது கண்டக்ஷன். எந்த ஒரு மீடியமே இல்லாமல் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா ரேடியேஷன். லாஸ்ட் கொஷின், எலக்ட்ரிக்கல் லாங்குவேஜில் டிசியை எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்குறாங்க. இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் 10க்கு நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் நிறைய வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்கேஜாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.